Hello friends, welcome to Tutor Joes. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் பாத்தீங்கன்னா C# console applicationல checking users input is whether a string or an integer. அதாவது நம்ம கொடுக்கிற input வந்து string-ஆ இருக்கா இல்ல integer-ஆ இருக்கான்னு சொல்லி நம்ம console application யூஸ் பண்ணி நம்ம செக் பண்ண போறோம். சோ அத நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்றத பாப்போம். சோ நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படினு பாத்தீங்கன்னா just நான் console.write லைன்ல ஒரு மெசேஜ் நான் print பண்ணிருக்கேன். just நம்ம ரன் பண்ணி பார்த்தோம் அப்படினா நமக்கு தெரியும் welcome to tutorjoes.com அப்படின்றது print ஆகும். then இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா நான் console.write லைன்ல நான் என்ன பண்றேன்னா console.write லைன்ல நான் enter your input text அப்படின்றத நான் கொடுக்கிறேன் so /n enter your input அப்படின்றத நான் கொடுத்துக்கிறேன் சோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா அந்த இன்புட்டை நம்ம கெட் பண்ண போறோம் நான் string variable நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன் சோ stringல தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம டெக்ஸ்டும் கொடுத்துக்கலாம் நம்பர்ஸும் கொடுத்துக்கலாம் சோ அதனால நான் என்ன பண்றேன்னா string input text அப்படிங்கற வேரியபிள்ல நான் என்ன பண்றேன்னா நான் நம்மளோட input text நான் ஸ்டோர் பண்றேன் சோ நான் என்ன பண்றேன்னா read line அப்படிங்கறத கொடுத்துக்கிறேன் சோ இப்போ நம்மளோட input text நமக்கு ஸ்டோர் ஆயிடுச்சு then இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா நம்ம செக் பண்ண போறோம் சோ எப்படி நம்ம செக் பண்ணலாம் அப்படினு பாத்தீங்கன்னா நம்ம if condition யூஸ் பண்ணி if int dot try parse அப்படிங்கற ஃபங்க்ஷன் நம்ம கால் பண்ண போறோம் சோ இதுல பாத்தீங்க அப்படினா நம்மளோட string நம்ம கொடுக்க போறோம் சோ நம்மளோட string பாத்தீங்க அப்படினா நமக்கு input text அப்படிங்கற string then next பாத்தீங்க அப்படினா நம்மளோட ரிசல்ட் கொடுக்கணும் சோ நம்ம ரிசல்ட்காக நம்ம என்ன பண்ணலாம்னா whether true or false அப்படிங்கறத நம்ம கொடுக்க போறோம் yes or no அப்படிங்கறத நம்ம கொடுக்க போறோம் சோ அத நம்ம booleanல கொடுக்க போறோம் சோ அதனால நான் என்ன பண்றேன்னா int result அப்படிங்கற வேரியபிள்ல நான் வந்து ஃபர்ஸ்ட் இனிஷியலா நான் 0 ன்னு சொல்லி அசைன் பண்ணிக்கிறேன் சோ அந்த வேரியபிளை நம்ம ஃபைனலா பாஸ் பண்ண போறோம் சோ நம்ம out space result அப்படின்றத நான் கொடுக்கிறேன் சோ out space result அப்படினு சொல்லி நான் கொடுத்துக்கிறேன் then இப்போ நம்ம கண்டிஷன் வந்து நம்ம செக் பண்ணியாச்சு சோ சப்போஸ் இந்த கண்டிஷன் நமக்கு ட்ரூவா இருந்துச்சு அப்படினா நமக்கு நம்ம கொடுத்திருக்கிற string வந்து நமக்கு நம்பர் சோ நம்ம ஷூரா நம்ம நம்பர் அப்படினு சொல்லி நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் சோ அத நான் என்ன பண்றேன்னா console.write லைன்ல நான் வந்து print பண்ணிக்கிறேன் சோ நான் என்ன பண்றேன்னா console.write லைன்ல சோ given number நம்ம என்ன பண்ணலாம்னா சோ 0 அப்படிங்கற இதுல நம்ம போட்டுக்கலாம் அதாவது 0th index is a number அப்படினு நான் கொடுத்துக்கிறேன் சோ is a number கொடுத்துறோம் then ஃபைனலா பாத்தீங்க அப்படினா நம்மளோட text சோ நான் என்ன பண்றேன்னா input text நான் கொடுத்துக்கிறேன் சப்போஸ் இந்த வேல்யூ வந்து string ஆவோ இல்ல வேற ஏதோ வேரியபிள் ஆவோ இருந்துச்சு அப்படினா நம்ம என்ன print பண்ணலாம்னா நான் elseல நான் வந்து console.write line யூஸ் பண்ணி நான் என்ன பண்றேன்னா நான் வந்து அந்த ரிசல்ட்டை நான் print பண்ணிக்கிறேன் சோ ரிசல்ட் வந்து நமக்கு சோ நான் என்ன பண்றேன்னா இதுல 0 அப்படினு சொல்லி கொடுத்துக்கிறேன் is not an number அப்படின்றத நான் கொடுத்துக்கிறேன் then ஃபைனலா பாத்தீங்கன்னா நம்மளோட string-ஐ நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம் சோ நான் என்ன பண்றேன்னா சேவ் பண்ணிட்டு சோ string இல்ல நம்மளோட input text-ஐ நான் இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கிறேன் சோ இப்போ சேவ் பண்ணிட்டு நம்ம ரன் பண்ணலாம் சோ நான் 5 அப்படினு சொல்லி கொடுக்கிறேன் சோ 5 பாத்தீங்க அப்படினா 5 is a number அப்படினு சொல்லி நமக்கு print ஆயிருக்கு சோ அகைன் நான் ரன் பண்றேன் சோ ரன் பண்ணும்போது பாத்தீங்கன்னா நான் g அப்படின்றத கொடுக்கிறேன் சோ அப்ப கொடுத்தோம் அப்படினா g is not a number அப்படினு சொல்லி print ஆயிடுச்சு சோ இதான் பாத்தீங்க அப்படினா நம்ம try parse யூஸ் பண்ணி எப்படி நம்ம கொடுத்திருக்கிற input value நமக்கு இன்டிஜரா இல்ல ஸ்ட்ரிங்கான்னு சொல்லி செக் பண்றது சோ இந்த மாதிரி அட்வான்ஸ்ட் வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படினு பாத்தீங்கன்னா www.tutorjoes.com விசிட் பண்ணுங்க தென் மறக்காம எங்களோட YouTube சேனலை Subscribe பண்ணிடுங்க Thank you friends